இது லங்கா பயரின் செய்திகள். வாசிப்பவர் கணேஷ் ராஜமயூரன். செய்தி ஆசிரியர் சதாசிவம். முதலில் தலைப்புச் செய்திகள். கழுத்தில் வெட்டு காயங்களுடன் பெண் ஒருவரின் உடலம் மீட்பு. கால்நடைகளை பராமரிப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்ற வேளையில் நடந்த துயரச் சம்பவம். மகாஓயா பிரதேச மக்கள் அதிர்ச்சியில். இலங்கையில் கடந்த ஆண்டில் 318 பேர் இணைய குற்றங்களுக்காக கைது. 2000க்கும் அதிகமான இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள். கடவுச்சொற்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. கிளிநொச்சியில் 2 மோட்டார் குண்டுகள் மீட்பு. பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள காவல்துறையினர். அம்பலாங்குடையில் உள்ள வீடொன்றின் அறைக்குள் மிகவும் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மைக்ரோ வகை கைத்துப்பாக்கி. சந்தேக நபர் கைது. விசாரணைகளில் வெளிவந்துள்ள பல திடுக்கிடும் தகவல்கள். நிதியமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் ஏற்பட்ட தாமதம். பணியாளர்களின் வேதனத்தில் இழுபறி. பெய்ந்தோட்ட கடற்பரப்பில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மகாஓயா பெரகலம் பகுதியில் உள்ள ஒரு வீதிக்கருகில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் பெண் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. உடலமாக மீட்கப்பட்ட பெண் வராபிட்டியைச் சேர்ந்த 46 வயதினை உடையவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் நேற்று முன்தினம் கால்நடைகளை கட்டுவதற்காக வனப்பகுதிக்கு சென்றிருந்த வேளையில் அவர் வீடு திரும்பாதமையினால் அந்த பகுதி மக்களும் உள்ளூர்வாசிகளும் இணைந்து நடத்திய தேடுதலின் பொழுது அவரது உடலம் கண்டெடுக்கப்பட்டது. குறித்த பெண் உடலமாக மீட்கப்பட்டதற்கான காரணம் குறித்து இதுவரையில் எந்தவொரு தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் குறித்து மகாஓயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் பல்வேறு வகையான இணைய குற்றங்களுடன் தொடர்புடைய 318 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் வோட்லர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் மாத்திரம் 2000க்கும் அதிகமான இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இது டிஜிட்டல் தளங்களில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகின்றது. இணைய குற்றவாளிகள் பிரதானமாக இளைஞர்களையும் முதியவர்களையும் இலக்கு வைக்கின்றனர். அத்துடன் அண்மை காலங்களில் புதிதாக இணையதளத்தை பயன்படுத்த தொடங்கியவர்களும் இத்தகைய மோசடிகளுக்கு பலியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அவர் சுட்டிக்காட்டினார். இணையதளங்களை பயன்படுத்தும் பொழுது பொதுமக்கள் மிகவும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக தங்களது கடவுச்சொற்கள் அல்லது தனிப்பட்ட தகவல்களை தெரியாத நபர்களுக்கோ அல்லது அங்கீகரிக்கப்படாத தரப்பினருக்கோ பகிர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்டறிவதற்கும் காவல்துறை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி பரந்தன் உமையாள்புரம் கிராம சேவையாளர் பிரிவின் விளாவோடை பகுதியில் 2 மோட்டார் குண்டுகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டன. விளாவோடை பகுதியில் உள்ள நெல்வயல் சாலையின் அருகே 2 60 மில்லிமீட்டர் மோட்டார் குண்டுகள் இருப்பதை அந்த பகுதி மக்கள் அவதானித்துள்ளனர். பின்னர் அவர்கள் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற கிளிநொச்சி காவல்துறையினர் குறித்த இடத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தியதோடு 2 குண்டுகளையும் அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலாங்கொட வத்துக்கெதிர பகுதியில் உள்ள வீடொன்றின் அறைக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மைக்ரோ வகை கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதாகியுள்ளார். அக்மிமென விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்துக்கெதிர பகுதியைச் சேர்ந்த 33 வயதினை உடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்த ஆயுதத்தை இன்னும் ஒரு தரப்பினருக்கு விற்பனை செய்வதற்காக தயாராக இருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அம்பலாங்குடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் நிதி விவகாரங்கள் மீதான அதிகாரத்தை நிதியமைச்சு அவசரமாக துணை கணக்காய்வாளரிடம் ஒப்படைத்துள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் ஏற்பட்ட தாமதம் பணியாளர்களின் வேதனத்தை கூட செலுத்த முடியாமல் போகும் அபாயத்தை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில மாதங்களாக கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெந்தோட்ட கடற்பரப்பில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரஷ்யாவைச் சேர்ந்த 49 வயதினையுடைய பெண் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் மேலும் சில வெளிநாட்டவர்களோடு இணைந்து கடலில் நீராடிக் கொண்டிருந்த வேளையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வெந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் நிலவுகின்ற மாறுபட்ட காலநிலை காரணமாகவும் ஞாயிறு வார விடுமுறை என்பதனாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கு அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது தொடர்ச்சியாக அதிகாலையில் உறைபனி பொழிவும், பகல் நேரங்களில் வெப்பமான காலநிலையும், மாலை வேளையில் பனிமூட்டமும் நிலவி வருகின்றது. இவ்வாறு நிலவும் இந்த இதமான காலநிலையினை அனுபவிக்க இலங்கையில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை முதல் நுவரெலியாவுக்குள் பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் வெகுவாக அதிகரித்துள்ளது. அதுவும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதனால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகின்றது. விக்டோரியா தாவரவியல் பூங்காவிலும் பழமையான பிரதான தபால் அலுவலகம் பகுதியிலும் நுவரெலியா பதுளை பிரதான வீதியோரத்தில் உள்ள கிரகரிபாவி பகுதிகளிலும் காலை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூழ்ந்துள்ளமையை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தினூடாக சுமார் 133.94 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்ரோக போதைப் பொருட்களை கடத்த முற்பட்ட 3 பயணிகள் இன்று காலை சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். வானூர்தி நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகளின் பொழுது வருகை முனையத்தில் எந்தவித அறிவித்தலமின்றி வெளியேற முற்பட்ட வேளையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நாத்தாண்டிய மற்றும் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 29, 32, 37 வயதினை உடைய என்று தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தை வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான தினுஷ சத்துரங்க எனப்படும் கெசில்வத தினுஷ நேற்று மாலை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இந்தியாவின் சென்னையில் தங்கியிருந்த அவரை கைது செய்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று மாலை 4:15 மணி அளவில் இண்டிகோ விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை அங்குள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை பொறுப்பேற்றனர். அவரிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வாழைத்தோட்டம் காவல் நிலையத்திடம் அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 12 பகுதியைச் சேர்ந்த 34 வயதினையுடைய இவருக்கு எதிராக பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. வாழைத்தோட்டம், கொட்டாஞ்சேரி மற்றும் மட்டக்குடி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற தொடர்ச்சியான மனித படுகொலைகளோடு இவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் கைக்குண்டுகளை வைத்திருந்தமை, கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு பாரிய கொள்ளைச் சம்பவங்களில் பிரதான சூத்திரதாரியாக இவர் செயல்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையினை முறையான முகாமைத்துவத்துடன் அந்தந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்பொழுது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்துக்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவுக்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்பொழுது 70% வரையில் வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தம் 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரையில் குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததோடு குறித்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மாத்தளை மாவட்டத்தில் 1,253 குடும்பங்களில் 1,143 குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதுடன் அது 91% முன்னேற்றமாகும். கண்டி மாவட்டத்தில் 8,409 குடும்பங்களில் 7,083 குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இது 84% முன்னேற்றமாகும். காலி, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை, யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, அம்பாறை, பதுளை மற்றும் உணரகலை ஆகிய மாவட்டங்களில் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க கணக்கிடப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி நிறைவு செய்யப்பட்டுள்ளது.